வணக்கம். ஒவ்வொரு மாசமும் கரண்ட் பில் கையில வரும்போது அந்த நம்பரை பார்த்து ஒரு நிமிஷம் தலை சுத்தி இருக்குமா? அடடா இவ்ளோ வந்திருக்கேன்னு யோசிச்சிருப்போம். சரி, அந்த நம்பருக்கும் நம்ம வீட்ல இருக்கிற ஃபேன், ஹீட்டர் மாதிரி பொருட்களுக்கும் என்ன சம்பந்தம்னு இன்னைக்கு நாம விளக்கமா பார்க்க போறோம். வாங்க இந்த மின்கட்டண ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல வந்திருக்கும் இல்லையா? பார்க்க சின்னதா இருக்கிற ஒரு ஹீட்டர் எப்படி நம்ம பில்ல அப்படியே ரெட்டிப்பாக்குது? இந்த கேள்விக்கான பதில தான் நாம இன்னைக்கு சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம். சரி, எல்லாத்துக்கும் முன்னாடி மின்திறன், அதாவது பவர்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா, கரண்ட் எவ்வளோ வேகமா ஒரு வேலையை செய்துங்கிறது தான் பவர். இத வாட்ஸ் அப்படிங்கிற அளவுல சொல்லுவாங்க. ஒரு பொருளோட வாட்ஸ் அதிகமா இருந்தா அது கரண்ட்டை ரொம்ப வேகமா இழுக்குதுன்னு அர்த்தம். இப்படி வெறும் தியரியா பேசிட்டு இருந்தா குழப்பமா இருக்கலாம். வாங்க நம்ம வீட்ல இருக்கிற 2 சாதாரண பொருட்களை வச்சே இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, ஒரு சாதாரண சீலிங் ஃபேன் ஏகதேசம் 60 வாட்ஸ் தான் எடுக்கும். ஆனா ஒரு ரூம் ஹீட்டர் அது 1500 வாட்ஸ் வரைக்கும் எடுக்கும். ஏன் இவ்ளோ பெரிய வித்தியாசம்? ஏன்னா வெறுமனே காத்த சுத்த வைக்கிறத விட ஒரு ரூமையே சூடு பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப அதிக மின்சக்தி, அதாவது அதிக வேலை தேவைப்படுது. இந்த வரைபடம் அந்த வித்தியாசத்தை இன்னும் பளிச்சுன்னு காட்டுது பாருங்க. ஃபேன் எங்க இருக்கு, ஹீட்டர் எங்க இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 25 மடங்கு அதிகம். ஆனா இது கதையோட பாதி தான். ஒரு பொருள் எவ்வளோ பவர்ஃபுல்ங்கிறது மட்டும் கணக்குல வராது. அதை விட முக்கியமா ஒன்று இருக்கு, அதுதான் நேரம். ஆமாங்க, அந்த பொருளை நாம எவ்வளோ நேரம் பயன்படுத்துறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு காரை உதாரணமா எடுத்துக்கலாம். திறன், அதாவது வாட்ஸுங்கிறது உங்க காரோட ஸ்பீடோமீட்டர் மாதிரி. நீங்க இப்ப எவ்வளோ வேகமா போறீங்கன்னு காட்டும். ஆனா சக்தி, அதாவது எனர்ஜிங்கிறது ஓடோமீட்டர் மாதிரி. நீங்க மொத்தம் எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சிருக்கீங்கன்னு காட்டும். உங்க கரண்ட் பில்ல யூனிட்னு ஒரு வார்த்தை இருக்கும்ல, அந்த ஒரு யூனிட்டுங்கிறது தான் 1 கிலோவாட் மணி. அப்படின்னா என்னன்னா 1000 வாட்ஸ் இருக்கிற ஒரு பொருளை நீங்க 1 மணி நேரம் ஓட விட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஒரு யூனிட். சரி, இப்ப வாங்க கணக்கு போடலாம். நம்ம 60 வாட்ஸ் ஃபேனை ஒரு ராத்திரி முழுக்க, அதாவது ஒரு 10 மணி நேரம் ஓட விடுறதா வச்சுப்போம். அப்போ அது வெறும் 0.6 யூனிட் தான் செலவு பண்ணும். அதாவது ஒரு யூனிட் கூட முழுசா ஆகல. இப்போ அதே 10 மணி நேரத்துக்கு நம்ம ஹீட்டரை ஓட விட்டா என்ன ஆகும்? கணக்கு அப்படியே தலைகீழா மாறிடும். பாருங்க, மொத்தம் 15 யூனிட். எங்க 0.6, எங்க 15? மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இப்போ இத காசா மாத்தி பாப்போம். உங்க ஏரியாவுக்கு ஏத்த மாதிரி விலை மாறும். நாம சராசரியா ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபான்னு கணக்கு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க அசல் கணக்கு. ஒரு ராத்திரி முழுக்க ஃபேனை ஓட்டினா செலவு வெறும் 3 ரூபா தான். ஆனா அதே நேரம் அந்த ஹீட்டரை ஓட விட்டா செலவு 75 ரூபா. இப்ப புரியுதா அந்த சின்ன ஹீட்டர் எப்படி உங்க பில்ல கிடுகிடுன்னு ஏத்துதுன்னு? அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிக வாட்ஸ் இருக்கிற ஏசி, ஹீட்டர், கீசர், இஸ்திரி பெட்டி மாதிரி பொருள்கள் தான் நம்ம கரண்ட் பில்லை எகிற வைக்கிற முக்கியமான காரணங்கள். இந்த கணக்கு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நண்பரேன். சரி, இப்போ நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்ல ஒழிஞ்சிருக்கிற அந்த பவர்ஃபுல் சாதனம் எது? அதை கண்டுபிடிங்க. உங்க கரண்ட் பில்ல குறைக்கிறதுக்கான முதல் படி அதுதான்.